मारोदितस्य जननी गौतमी पतिदेवता यदाहं वृत्तवत्सात्ता रोद्मि अश्रुमुखी படிங்கம்மா ஜீஸ்வரிமா படிங்க, நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. என் தலைவா துரோணாச்சாரியன் மனைவியும் என்னை போல் அள வைக்காதீர்கள். என் மகன்களின் மரணத்திற்காக நான் துயரப்படுகிறேன். அவளும் நிரந்தரமாக என்னை போல் அள வேண்டாம். பொருளுரை. ஸ்ரீமதி திரௌபதி கர்மையுள்ள நல்ல பெண்மணி ஆவாள். துரோணாச்சாரியரின் மனைவியினுடைய தாய் பாசத்தையும் அவளது மரியாதைக்குரிய அந்தஸ்தையும் கருத்தில் கொண்ட திரௌபதி அவளையும் குழந்தையற்ற அதே நிலைக்கு உட்படுத்த விரும்பவில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சார் இங்க பாத்தீங்கன்னா திரௌபதி சொல்றாங்க, துரோணாச்சாரியாருடைய ஒய்ஃப் கிருப்பி அவங்களும் அழ வேண்டாம். நான் தான் என் குழந்தைங்கள்லாம் இழந்துட்டு அழுறேன், அதே மாதிரி அவங்களும் அழ வேண்டாம். அதனால அஸ்வத்தாமனை கொல்லாதீங்கன்றாங்க திரௌபதி. ஓகே, எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. இவனுடைய பசங்களை எல்லாரையும் தூக்கி இருக்கும்போது கொண்டுட்டான் அஸ்வத்தாமன். ஆனால் அந்த அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டாம். என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, துரோணாச்சாரியா இறந்துட்டார் போர்ல. ஓகே, இப்போ அவங்க ஒய்ஃப் கிருப்பி இருக்காங்க, அவங்க வருத்தப்படுவாங்க. பையன் இருந்தாலே ஹஸ்பண்ட் இறந்தது அவ்வளோ தெரியாது, பையன் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட். அப்போ அவனும் இறந்துட்டானா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அதனால கொல்லக்கூடாதுன்றாங்க திரௌபதி. எவ்வளோ சாப்பிட்டு பாருங்க, இதுதான் டிவோட்டி. ஓகே, மதர்லி ஃபீலிங்ஸ் அண்ட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் ஹெல்டு பை த ஒய்ஃப் ஆஃப் துரோணாச்சாரியா. துரோணாச்சாரியோடைய ஒய்ஃப் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஏன்னா கிருப்பாச்சாரியாரும் மிகப்பெரிய ஆச்சாரியார், அவங்களுடைய தங்கச்சி கிருப்பியோடைய ஹஸ்பண்ட் துரோணாச்சாரியா, ரெண்டு பேருமே பெரிய பிராமணர்கள், ஆச்சாரியர்கள். ஓகே, அப்படிப்பட்ட ஃபேமிலி. அதில் அஸ்வத்தாமன் அப்படி தப்பு பண்ணிட்டான். அதுக்காக அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டாம். ஏன்னா கிருப்பி மாதாஜி ஆல்ரெடி வருத்தத்தில் இருக்காங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் வருத்தத்தில் போயிடுவாங்க. அதனால அவங்க கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறான் திரௌபதி. ஓகே, இப்போ பாருங்க எவ்வளோ நடக்குது பாருங்க. 48. ஏகோபிதம் பிரம்மகுலம் ராஜன்யை ரஜிதாத்மபி தத்குலம் பிரதஹதி ஆஷோ ஷானுபந்தம் சுசார்பிதம். ஓகே, சரோஜா மாதாஜி படிக்கணும். படிங்க மாதாஜி. சரோஜா மாதாஜி. குலநடக்கத்தில் கட்டுப்பாடற்ற அரசாளும் குலத்தினர் பிராமணர் குலத்தினருக்கு தீங்கிழைத்து அவர்களை கோபமூட்டுவார்களானால் அந்த கோபத்தில் அரச குடும்பம் முழுவதையுமே எரித்து அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திவிடும். பிராமண பிரிவினரும், அதாவது ஆன்மீக முன்னேற்றம் அடைந்த பிரிவினரும், அத்தகைய மிக உயர்ந்த குடும்பங்களின் அங்கத்தினர்களும் கீழான பிரிவுகளை சேர்ந்தவர்களான அரசாளும் பிரிவினர், வணிகர்கள் மற்றும் உழைப்பாளிகளின் பிரிவினர் ஆகியோரால் மிகவும் மதிக்கப்பட்டு வந்தனர். ஹரே கிருஷ்ணா. நீங்க எடுத்துட்டீங்களா? வேற பேஸ்ல இருக்கு வச்சிருக்கீங்களா? ஸ்ரீமத் பாகவத் ஃபர்ஸ்ட் கேண்டா 7th சாப்டர் 49வது ஸ்லோகம் பார்க்க போறோம். 49. அதனால இந்த மாதிரி ராஜாவா இருந்தாலுமே அவர் வந்து பிராமணனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ஸோ இல்லைன்னா அவங்களுடைய ராஜாவுடைய இது நல்லா இருக்காது. ஓகே, அவங்களுடைய வாழ்க்கை வந்து அழிஞ்சிடும். அதனால பிராமண ஆர்டர் தான் அவர் வந்து ஹையஸ்ட் இந்த சொசைட்டி, பிராமண குலம். அதனால அந்த மாதிரி உள்ள பிராமண குலத்தை நம்ம அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து சூத கோசம் சூதோவாச்சா தர்மியம் நியாயம் சகருணாம் நிர்வலிக்கம் சமம்மஹ ராஜதர்ம சுதோ ராஜ்ஞா பிரத்யனந்தத் வசோத்விஜஹ. படிங்க பிரபு. Sutta Goswami said, O Brahmanas, King Yudhishthira fully supported the statements of the king which were in accordance with the principles of religion and were justified, glorious, full of mercy and equity and without duplicity. Maharaja Yudhishthira was the son of Dharmaraja
or Yamaraja fully supported the words of Queen Draupadi in asking Arjuna to release Ashwatthama and should not tolerate the humiliation of a member of a great family. Arjuna and his family were indebted to the family of Dronacharya because of Arjuna's learning the military science from him. If ingratitude were shown to such a benevolent family, it would not be at all justified from the moral standpoint. Okay, bro, படிங்க. எனக்கு அத புக் வச்சுக்கோங்க. The wife of Dronacharya. The wife of Dronacharya, who was the half body of the great Shur, must be treated with compassion, and she should not be put into the grave because of her son's death. This is compassion. Such statements by Draupadi are without duplicity because action should be taken with full knowledge. The feeling of equality was there because Draupadi spoke out of her personal experience. A barren woman cannot understand the grief of a mother. Draupadi was herself a mother, and therefore the calculation of the depth of Kripi's grief was quite to the point, and it was the glorious because she wanted to show proper respect to the great family. ஸோ அதனால் ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பம் அப்படின்றது துரோணாச்சாரிய ஃபேமிலி. அதனால் அதுக்கு வந்து ஒரு இன்சல்ட் வர வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிருப்பி வருத்தப்படுவாங்க. அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் துரோணாச்சாரியனுக்கு அவரோட பையனை விட அர்ஜுனன் ரொம்ப பிடிக்கும். அதனால் இவ்வளோ ஒரு நல்லா சொல்லிக் கொடுத்த ஆசாரியருக்கு நம்ம இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திரௌபதி சொல்கிறாங்க. ஓகே, பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்வேர் பாருங்கள். ஒரு அம்மா வந்து குழந்தையோட அம்மாவுக்கு தான் தெரியும் என்னுடைய குழந்தை அந்த அம்மா. ஓகே, அதில் ஒரு பேரன் உமன்னா குழந்தைய பெற்றுக்கலைன்னா அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அதே மாதிரி திரௌபதி சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு குழந்தை இருந்து இந்த குழந்தையெல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ கிருப்பியோடைய குழந்தைய இருந்தாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் திரௌபதி. 50 நகுலா சகாதேவஷ யுதானோ தனஞ்சயா பகவான் தேவகி புத்ரோ ஏசான்யே யாச்ச யோசிதா. கலாவதி மாதாஜி நீங்க படிங்க. நகுலன் மற்றும் சகதேவன் ராஜனின் இளைய சகோதரர்கள். மேலும் சாத்தியகி, அர்ஜுனன், தேவகி புத்திரரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பெண்கள் மற்றும் பிறர் ஆகிய அனைவரும் ஏகமனதாக அரசரின் கருத்தை ஆதரித்தனர். இப்போ அந்த காட்சியெல்லாம் இமேஜின் பண்ணுங்க. அந்த இடத்துல எப்படி போர்க்களத்தில் நடக்குதுலாம், இதெல்லாம் இங்கே வீட்டில் நடக்கல. அந்த போர் முடிஞ்சிருச்சு, ஒரு நாள் கூட ஆகலை. பாண்டவர் வின் பண்ணிட்டாங்க, துரியோதனை அழிஞ்சிட்டான். அந்த நைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்வத்தாமன் கொண்டுட்டான் அடுத்த நாள் காலையில். இப்போ எங்கே இருக்கான், எல்லாம் குருஷேத்லாம் இருக்காங்க, வீட்டுக்கு போகல யாருமே. அப்போ வந்து பெண்கள் கூட அந்த யுத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த காயமடைஞ்சவங்களுக்கு மருந்து போகிறதுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, யாரும் பெண்கள்கிட்ட வந்து இது பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, வந்து அவங்கள கொல்ல மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமாக சண்டை நடந்தது. எப்படின்னா அந்த ஜெயதரன் இறப்பான் தெரியுமா? யாருக்கெல்லாம் மகாபாரதம் தெரியும்? எல்லாரும் தெரியும்ல, மகாபாரதம் ஒரு தெரியும்ல. ஜெயதரன் இறப்பான் தெரியுமா? அன்றைக்கி நைட்டு திருப்பி சண்டை நடக்கும். நைட்டை வந்து இதாக நிற்காது போர். நைட்டு சண்டை நடந்தாலுமே கொஞ்சம் நாள் ஆகணும், கொஞ்சம் நேரம் ஆகணும், தூக்கம் எல்லாருக்கும் வரும். அர்ஜுனன் சொல்லுவான் எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், தூங்கிட்டு சண்டை போடலாம்னே உடனே ஒத்துப்பாங்க துரோணாச்சாரியர். உடனே கொஞ்ச நேரம் எல்லாம் தூங்குவாங்க. அப்படியே குதிரை மேலே படுத்தே தூங்குவாங்க, சேரியட்டில் படுத்து இப்படி யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஓகே, இப்படி அப்புறம் சண்டை ஆரம்பிக்கணும்னா சங்கு ஊதுவாங்க. சண்டை நைட்டு திருப்பி ஆரம்பிக்கும். ஓகே, அந்த ஹரே கிருஷ்ணா கொடுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சண்டை திருப்பி அடுத்து 3 ஜாமம் முடிஞ்சு 4வது ஜாமத்தில் ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ அந்த மார்னிங் டைம் வந்தது இல்லையா? மார்னிங் டைம் வந்த உடனே சண்டையை நிப்பாட்டாங்க. திருப்பி நிப்பாட்டிட்டு எல்லாரும் பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், குளிச்சு கிழிச்சு பகவானுக்கு பிரேயர் சொல்லிட்டு திருப்பி சண்டைக்கு வராங்க. இப்படிதான் சண்டை நடந்தது. ஓகே, இப்போ மாதிரி கிடையாது, நைட்டாக குண்டை தூக்கி போட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க அது மாதிரி கிடையாது. ஓகே, அப்போ ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க. அப்படிதான் சண்டை நடந்தது. அந்த மாதிரி நடக்கும்போது அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டான்னா சண்டை முடிஞ்ச பிறகு தூங்கும் போது குழந்தைங்களை கொண்டுட்டான். இப்போ இந்த அந்த இப்படி நடந்தவொடனே அடுத்த நாள் காலை டிஸ்கஸ் பண்ணுறான். அஸ்வத்தாமனை கைது பண்ணி வந்தவொடனே டிஸ்கஸ் பண்ணுறான். நகுலன், சகாதேவன், மற்றபடி அந்த வேற யார் இருக்கா, அர்ஜுனன் சொல்லி ஒத்துக்கிட்டாரு, யுதிஷ்ட மகாராஜா, அப்புறம் சாத்தியகி,
இவங்க எல்லாரும் கிருஷ்ணர், அங்கே உள்ள பெண்கள்லாம் ஒத்துக்கிறாங்க. சரி திரௌபதி கூட்டு கரெக்டு தான், ஒத்துக்கிறோம்னு சொல்லி எல்லாம் ஒத்துக்கிறாங்க. பாருங்க, தத்ரா அஹமர்ஷிதோ பீமஸ் தஸ்ய ஷேயான் பதः ஸ்மிருதः ந பர்த்தோ ந ஆத்மனஷார்த்தே யோஹன் சுப்தான் ஜிஷுன் விருத்தா ஜிஷுன் விருத்தா. ஓகே பிரபு படிங்க பிரபு. 51 கரெக்ட். ஆமாம். மொழிபெயர்ப்பு. ஆயினும் பீமன் அதற்கு சம்மதிக்கவில்லை. சுயநலனுக்காகவோ அல்லது தலைவனின் நன்மைக்காகவோ கூட அதை செய்யாமல் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை கோபத்துடன் கொலை செய்தவனாக இக்குற்றவாளியை கொன்று விடும்படி பீமன் கூறினான். ஸோ பீமனுக்கு இதில் உடம்பா இல்லை. ஓகே, எல்லாரும் வேணான்றாங்கன்னா பீமன் என்ன சொல்றான், கொலை பண்ணி ஆகணும். பீமனுக்கு கோவம் ரொம்ப வருது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாமல் ஒரு கோவத்தோட இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை கொண்டுட்டானே, அதனால இவனை கொன்னே ஆகணும்னு சொல்லி பீமன் சொல்றாரு. இப்போ எல்லாம் பாருங்க, ரெண்டும் வேறு வேறு கருத்து பார்த்தீங்களா? நல்லா பாருங்க, நல்லா விசுவலைஸ் பண்ணி பாருங்க. நிறைய வைஷ்ணவர்கள் கொல்லணுன்றாங்க, இன்னொரு வைஷ்ணவன் சொல்ல கொல்லக்கூடாதுன்றாங்க. வைஷ்ணவருக்குள்ளே கருத்து வேறுபாடு. இது இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக வேர்ல்டு. Everyone will not be the same viewpoint. Everyone will have different viewpoint. Okay? ஆமாம், அவங்களுக்குள்ளே இவ்வளோ இருக்கு. பீமன் சொல்றாரு, அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணன் சொல்றாரு. ஓகே, கிருஷ்ணன் என்ன பண்றாரு, பீமன் சாதிக்கிறார். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, கொல்லணுன்றார். ஓகே, பீமனும் கிருஷ்ணரும் ஒரு கட்சி, மற்ற எல்லாம் இன்னொரு கட்சி. ஓகே, 52 நிஷம்ய பீம கதிதம் திரௌபத்யா சதுர்புஜः ஆலோக்யவதனம் சக்யோ இதமாஹ ஹசன்யிவ. பிரபு படிங்க பிரபு. Chaturbuja, the four-armed one, or the personality of Godhead, after hearing the words of Bhima, Draupadi and others, saw the face of his dear friend Arjuna, and he began to speak as if smiling. Lord Sri Krishna had two arms, and why he is designated as four-armed is explained by Sridhara Swami. Both Bhima and Draupadi held opposite views about killing Ashwatthama. Bhima wanted him to be immediately killed, whereas Draupadi wanted to save him. You can imagine Bhima ready to kill while Draupadi is obstructing him. In order to prevent both of them, the Lord discovered another two arms. Originally, the primeval Lord Sri Krishna displays only two arms, but in his Narayana feature he exhibits four. ஓகே ப்ரோ, நீங்க படிங்க, மலையாளம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. நாராயண ரூபத்தில் உள்ள அவர் தமது பக்தர்களோடு வைகுண்ட லோகங்களில் வசிக்கிறார். ஆனால் அவரது ஆதியான ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபத்தில் உள்ள அவர் ஆன்மீக வானில் இருக்கும் வைகுண்ட லோகங்களை விட மிகவும் உயரத்தில் இருக்கும் கிருஷ்ண லோகத்தில் வாழ்கிறார். ஆகவே ஸ்ரீகிருஷ்ணர் சதுர்புஜ என்று அழைக்கப்படுவாரானால் அதில் எவ்வித முரண்பாடும் இல்லை. தேவைப்படுமானால் அவரது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு அவர் காட்டியதைப் போல நூற்றுக்கணக்கான கரங்களையும் அவரால் காட்ட முடியும். ஆகவே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கரங்களை காட்ட கூடியவரான அவரால் தேவைப்படும் பொழுது 4 கரங்களையும் கூட காட்ட முடியும். அஸ்வத்தாமனை என்ன செய்வது என்பதை பற்றி அர்ஜுனன் குழப்பம் அடைந்திருந்த பொழுது அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமான நண்பர் என்ற முறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷயத்துக்கு ஒரு தீர்வு காண தாமாகவே முன் வந்ததோடு புன்னகையும் செய்தார். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஸோ பகவான் புன்னகை போத்தா அவ்வளோ இது இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப முக்கியம் அவர் புன்னகை போக்குறது, நம்மளுடைய துன்பங்கள்லாம் போயிடும். இப்போ கிருஷ்ணர் வந்து இப்படி சொல்கிறாரு, பீமன் சொல்கிறாரு, அப்புறம் யுதிஷ்டமரா தர்மாய் சொல்கிறார் இல்லையா? இப்போ எல்லாம் கான்ட்ராக்டாக இருக்கும்போது அர்ஜுனாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த நாலேஜ் யார் கொடுக்குறா? ஆன்மீக குரு தான் கொடுப்பார். ஓகே, ஆக்சுவலாக கிருஷ்ணர் தான் ஆன்மீக குரு வரார். இல்லை இருக்குது, அவர் உள்ளேயே ஆன்மீக குருவாக இருக்காரு, வெளியேயும் ஆன்மீக குருவாக வரார். உள்ளே எப்படி வர்றாரு? பரமாத்மா சைத்திய குரு. ஓகே, அந்த இன்டெலிஜென்ஸ் கிருஷ்ணா தான் கொடுக்குறாரு. வெளியில் எப்படி வர்றாரு? தீக்ஷா குரு, சிக்ஷா குருலாம் வர்றாரு. ஓகே, அதனால் இப்போ வந்து அர்ஜுனன் வந்து இந்த குழப்பத்தில் வந்துட்டான். இப்போ நம்மளாம் எப்போ குழப்பத்தில் வரோம்? டெய்லி குழப்பம் இருக்கா நம்மகிட்ட? இல்லையா? நம்ம கிட்ட குழப்பம் இருக்கா இல்லையா?
எப்பயுமே இருக்கா இல்லை எப்பயாவது இருக்கா? எப்பயுமே இருக்கு நம்ம கிட்ட ஆக்சுவலா. கரெக்டா இல்லையா? குழப்பம் தான் வாழ்க்கை. அதனால பகவத்கீதை இன்னைக்கு ரொம்ப அப்ளிகபிள். அர்ஜுனா எப்ப கிருஷ்ணரை செலக்ட் பண்ணாரு? 18 சாப்டர் இருக்குல்ல, எப்ப கிருஷ்ணரை செலக்ட் பண்ண அர்ஜுனர்? குழப்பம் தான், அது கரெக்ட். எந்த ஆமா கரெக்ட். அது எப்ப 18 சாப்டர்ல எப்ப அர்ஜுனா சரண் அடைகிறார் கிருஷ்ணர்கிட்ட? யாருக்கு தெரியும்? ஆன்லைன்ல மொத்தம் 18 சாப்டர் இருக்கு. கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனா எப்ப சரண் அடைகிறார்? ஃபர்ஸ்ட் சாப்டர் இல்ல, சொல்லுங்க மாதாஜி. என்ன சொல்றாரு, என்னோட போரிட முடியாது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. இந்த பெண்களை இவங்களை எல்லாம் நாசம் பண்ணா குலதர்மம் கடும், இதெல்லாம் கிடைக்கும். நான் ரொம்ப லெக்சர் அடிக்கிறாரு. எப்ப சரணடைகிறாரு? அது லெக்சர் கொடுக்கிறாரு. அர்ஜுன் லெக்சர் கொடுக்கிறாரு, கிருஷ்ணர் கேட்டிருக்காரு. இல்ல ஒரே நிமிஷம், எனக்கு நல்லதே சொல்லணும், நான் உங்களை குருவா இல்ல ஒரு வார்த்தை பேசுங்க. கரெக்ட். தேங்க்யூ, சூப்பர், கரெக்ட். சரோஜா மாதாஜி சொன்னாங்க, சொல்லுங்க. கரிசிய வச்சனம் தவ இனிமே நான் இல்ல கரிசிய வச்சனம் கடைசியில வரும். அது இல்ல கார்பணிய தோசோபகம் சொன்னாங்கல்ல கலாவதி மாதாஜி, அதான் கரெக்ட். 2வது சாப்டர்ல சரணடைகிறார். ஓகே, சோ கார்பண்ய தோஷபத சுபாவா பிரிச்சாமி துவாம் தர்மஸ்தமோடசிதஹ யஷ்யா ஷானிஸ்தம் புரிகன்மே சிஷ்யேஸ்தம் சாரிமாம் துவாம்பரம். அதுக்கு முன்னால கதை சொல்றாரு அர்ஜுனர். என்ன சொல்றாரு? குல தர்மங்கள் மாசம் ஆயிடும், ரிலேட்டிவ்ஸ் எப்படி கொள்றது, பாவம் பிடிக்கும், ரத்தக்கரை படைஞ்சிடும் குருவை கொண்டா, இந்த மாதிரிலாம் சொல்றாரு. அது கிருஷ்ணன் கேட்டுட்டே இருக்கார். ஓ அப்படியா அப்படியான்னு சொல்லி கடைசியில என்னால் முடியாது, இப்போ நான் எது நல்லது அப்படின்னு சொல்லி சரணடைகிறார். அப்போதான் குரு பேசணும், அது வரையும் குரு பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இந்த மாதிரி இப்போ குழப்பம் வருது. இப்போ அர்ஜுனை வெளியே சொல்ல, பட் ஆனால் கிருஷ்ணர் உள்ளே இருந்தே இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாரு, புத்தி கொடுக்குறாரு. உள்ளே இருந்தே கிருஷ்ணர் எப்படி இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு கிருஷ்ணர்? உள்ளே இருந்தே யாருக்கு கிருஷ்ணர் இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாரு? இப்போ அர்ஜுனனுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாரு இல்லையா, புத்தி கொடுக்குறாருல்ல, அதே மாதிரி நமக்கு எப்போ கொடுப்பாரு? உள்ளே இருந்தே. இதெல்லாம் ஹை லெவல். அது பகவத்கீதை எப்படி சொல்லுங்க? பகவத்கீதை ஒரு இடத்துல சொல்றாரு, நான் உள்ளே இருந்தே இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறேன். ஆனா யாரும் சொன்னாங்களே, யாரும் சொன்னாங்க? அதான் கரெக்ட் தான். அது எந்த ஸ்லோகம்? ததாபிபுதம். கரெக்ட். சொல்லுங்க மாதாஜி. நம்ம சஞ்சலமா இருக்கும்போது இந்த பக்தியை ஈர்த்துக்கிறதா வேண்டாமான்னு நினைக்கும் போது நமக்கு இதயத்துல பரமாத்மாவா சைத்திய குருவாருன்னு நமக்கு வழிகாட்டுறாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அது நீங்க சொல்லுங்க, ஸ்லோகம் சொல்லுங்க. அது 10வது சாப்டர்ல இருக்கு. ஓகே, தேசாம் சததயுக்தானா பஜதாம் பிரதிபூர்வம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் பயாந்திதே. எப்பயே என்னை நினைச்சிட்டே இருக்கவங்களுக்கு, தேசாம் சததயுக்தானா பஜதாம் பிரதிபூர்வம் அன்போட எனக்கு தொண்டு பண்றவங்களுக்கு நான் அந்த புத்தியை கொடுக்குறேன். அர்ஜுனா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றாரா? எப்பயுமே கிருஷ்ணன் நினைச்சே இருக்காரு அர்ஜுனன் இல்லையா? அன்போடு தான் கிருஷ்ணன் தொண்டு பண்றாரு. அதனால கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாரு, எப்படி ஆக்ட் பண்ணணும் இப்ப. ஸோ தட் கிருஷ்ணர் சொல்றது பீமன் சொல்றதையும் நடக்கணும், அதே சமயம் திரௌபதி சொல்றது நடக்கணும். ஓகே, அது எப்படி பண்றாரு பார்ப்போம். 53, 54. ஸ்ரீ பகவான் வாச்ச பிரம்மபந்து நஹந்தவ்யா ஆததாயி வதார்ஹணா மயோப்யாம் ஆம்நாதம் பரிபாஹி அனுசாசனம் குரு பிரதிஸ்துதம் சத்யம் யத்யத் சாந்தவ்யதா பிரியம் பிரியம் ச பீமசேனஸ்ய வாஞ்சால்ய மஹ்யமேவ ச. ஈஸ்வரி மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் ஆகிய கிருஷ்ணர் கூறினார், ஒரு பிராமணரின் நண்பனை கொல்லக்கூடாது, ஆனால் அவன் வலிய தாக்குபவனாக இருந்தால் அவனை கொல்லத்தான் வேண்டும். இத்தீர்ப்புகள் அனைத்தும் சாஸ்திரங்களில் உள்ளன, அவற்றிற்கேற்ப நீ செயல்பட வேண்டும். உன் மனைவிக்கு நீ அளித்த வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் பீமசேனனையும்
என்னையும் கூட நீ திருப்திப்படுத்த வேண்டும். பொருளுரை: வெவ்வேறு நபர்கள் மேற்கோள் காட்டிய வெவ்வேறு சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அஸ்வத்தாமனை கொல்லவும் வேண்டும், விடுவிக்கவும் வேண்டும் என்பதால் அர்ஜுனன் குழப்பமடைந்தார். பிரம்மவந்து அல்லது ஒரு பிராமணனின் தகுதியற்ற மகன் என்பதால் அவனை கொள்வது சரியல்ல. ஆனால் அதே சமயம் அவன் குற்றவாளியாகவும் இருக்கிறான். மனுவின் தீர்ப்பு பற்றி வலுத்தாக்கல் செய்வதற்கு ஒரு பிராமணனாக இருந்தாலும் ஒரு பிராமணனின் தகுதியற்ற மகனை பற்றி என்னவென்று கூறுவது? அவன் கொல்லப்பட வேண்டியவன் ஆவான். அதனால இப்ப அர்ஜுனுக்கு வந்து ஒரு குழப்பம். ஓகே, ஏன்னா கொல்லணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி தெரியல. பிரம்ம பந்துவை கூட கொல்லக்கூடாது, பிராமணனுடைய ரிலேட்டிவ் கூட கொல்லக்கூடாது. ஓகே, அவ்வளோ. ஓகே, அதனால இப்ப கொல்லக்கூடாது. ஆனா அக்ரஸ்டா வந்திருக்கான், ஆத்தத்தாயின் தூங்குற குழந்தைங்களை கொண்டிருக்கான், அப்ப கொல்லணும். ரெண்டு ரூல்ஸும் ஆப்போசிட். நம்ம கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ரெண்டு ரூல்ஸ் ஆப்போசிட்டாக இருக்கும் சில சமயம். அப்போ எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஹையர் பிரின்சிபலுக்கு வந்து இடம் கொடுத்தணும், லோயர் பிரின்சிபலை விட்டுறணும். ஓகே, லோயர் பிரின்சிபல் விட்டுறணும், ஹையர் பிரின்சிபல். இப்போ குளிக்காமல் நம்ம வந்து சேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் இல்லையா? பஸ்ஸில் போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், அப்போ சேன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணலாமா? அது லோயர் பிரின்சிபல். பரவாயில்ல, சேன் பண்ணிடலாம். ஓகே, எப்போனாலும் சேன் பண்ணலாம். ஓகே, ஹையர் பிரின்சிபல் எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கான்சியஸ் வந்து எப்போ அடி வாங்காதோ அந்த மாதிரி செயல் பண்ணணும். ஓகே, ஸ்ரீமத் பாவம் குளிக்காமல் படிக்கக்கூடாது, சுத்தமாக படிக்கணும். ஆனால் நம்ம வேறு இடத்துல நம்ம குளிக்கவே இல்லை, ட்ரெயினில் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு படிக்கணும். ஏன்னா இல்லை கான்சியஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மால் ஆகிடும், கெட்டு போயிடும். ஓகே, அதனால் ஹையர் பிரின்சிபலை வந்து எப்பயுமே நம்ம இடம் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ அர்ஜுனுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனு. மாதாஜி நீங்கள் படிங்க. பிருந்தமன். ஹரே கிருஷ்ணா. துரோணாச்சாரியாரின் ஒரு தகுதியுள்ள பிராமணர் என்பதில் சந்தேகமில்லை. எனினும் போர்க்களத்தில் ஆயுதபாணியாக நின்றிருந்தால் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அஸ்வத்தாமன் வலுத்தாக்குதல் செய்தவன் என்ற போதிலும் எவ்வித போர்க்கருவியும் இல்லாமல் அவன் நின்று கொண்டிருந்தான். தீர்ப்பு என்னவென்றால், வலுத்தாக்குதல் செய்தவன் ஆயுதத்தையும் ரத்தத்தையும் இழந்தவனாக இருந்தால் ரதத்தையும் இழந்தவன். படிங்க. ரதத்தையும் இழந்தவனாக இருந்தால் அவனை கொல்லக்கூடாது. இவை அனைத்தும் நிச்சயமாக குழப்பம் விளைவிப்பவைதான். தவிரவும் திரௌபதியை சமாதானப்படுத்துவதற்காக அவன் முன் செய்த வாக்குறுதியையும் அர்ஜுனன் காப்பாற்ற வேண்டியிருந்தது. மேலும் அஸ்வத்தாமனை கொன்றுவிடும்படி அறிவுரை கூறிய பீமனையும் கிருஷ்ணரையும் கூட அவர் திருப்திப்படுத்த வேண்டியிருந்தது. சிக்கலான இச்சூழ்நிலை அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது. அதற்கான விடை கிருஷ்ணரால் அளிக்கப்பட்டது. ஓகே, பார்க்கலாம் எப்படின்னு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 55 படிக்கலாம். சூதவாச அர்ஜுன சகசா ஆக்ஞாயா ஹரேர்ஹார்தம் நஹாசினா அதாசினா மணிம் ஜஹாரா மூர்தன்யம் த்விஜஸ்ய சஹ மூர்தஜம். மாதாஜி படிங்க. ஹரிபிரியா மாதாஜி. கொஞ்சம் கத்தி படிங்க. Just then Arjuna could understand the motive of the Lord by his equivocal orders, and thus with his sword he severed both air and jewel from the head of Ashwatthama, purport by his divine grace. Contradictory orders of different persons are impossible to carry out. Therefore, a compromise was selected by Arjuna by his sharp intelligence, and he separated the jewel from the head of Ashwatthama. This was as good as cutting off his head, and yet his life was saved from all practical purposes. Here, Ashwatthama is indicated as twice born. Certainly, he was twice born, but he fell down from his position, and therefore he was properly punished. அதனால அவர் வந்து ட்வைஸ் பார்ன் தான், அதில் டவுட் கிடையாது. ஆனால் யாருனாலும் அந்த நிலையிலேருந்து விழ முடியும். ஓகே, பிராமணர்லேருந்து விழ முடியும், ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே, அஸ்வத்தாமன் இங்கே எழுந்துட்டான் பிராமணர்லேருந்து இல்லையா? இப்போ இந்த ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் அர்ஜுனனுக்கு வந்து எப்படி கிடச்சிருக்கு பாருங்க. நமக்கு சில சமயம் குழப்பமாக இருக்குல்ல, வேலை பார்க்குறதா வேணாமா, வேலையை விடுறதா வேணாமா, இல்லைன்னா சில காரியங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணுறதா வேறு எதாவது பண்ணுறது, அப்படிலாம் குழப்பம் வருது இல்லையா? அந்த குழப்பங்களுக்குலாம் நம்ம இன்னொருத்தர் சொல்லி புரிய வைக்க முடியாது நம்மளால்.
நம்ம சிச்சுவேஷனை இன்னொருத்தருக்கு சொல்லி புரிவிக்க முடியாது நம்மளால. அவரால் முழுவதும் புரிஞ்சு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அப்போ யார் தான் இன்டெலிஜென்ஸ் கொடுக்க முடியும்? கிருஷ்ணரே கொடுத்தா தான் உண்டு. அப்போ எப்போ தான் கிருஷ்ணன் இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாரு? எப்போ நம்ம அவரை நல்லா டிபெண்ட் ஆகிறோமோ. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நல்லா சாதனை பண்ணுறோமோ, நல்லா கேட்டு பண்ணுறோமோ, அப்போ தான் அந்த புத்தி வரும். இல்லை புத்தி வராது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவர் எதையோ கேட்டு இப்படியோ சொன்னாலுமே அதை சொல்லி ஃபாலோ பண்ணலாம், அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஹரிகிருஷ்ண மந்திரம் நல்லா கேட்கணும். அது ஒன்று தான். எப்படி நீங்கள் 16 நாள் பண்ண போகிறீங்க, 1.5 மணி நேரம் பண்ண போகிறோம். அது எதையோ கடகடன்னு பண்ணிடாமல் அது நல்லா கேட்டு பண்ணோன்னா கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுறாரு, சைத்திய குரு ஹெல்ப் பண்ணுவார். அதில் என்ன நமக்கு கஷ்டம் இருக்கு? மனசு தான் போட்டு படாப்படுத்துது இல்லை, எங்கெங்கேயோ போகுது. நம்ம நல்லா நான் வச்சுக்கணும், நம்ம நன்மைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா வந்து நல்லா கேட்குறோம். இப்போ இந்த ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் எப்படி வருதுன்னா, அர்ஜுனா இஸ் வெரி திக் ஃப்ரெண்ட் ஆஃப் கிருஷ்ணா, இஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டி. என்ன ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டி என்ன ஸ்லோகம் அது? நல்ல ஸ்லோகம் வரும்ல. ஏன் பகவத்கீதை கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் பேசினாரு? அதாவது யுதிஷ்டருக்கு பேசியிருக்கலாம். பாண்டவர்களே எவ்வளோ பேர் இருக்காங்க? 4 பேர் 5 பேர் இருக்காங்கல்ல. யுதிஷ்டர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஏன் அர்ஜுனன் பேசினார், ஏன் யுதிஷ்டருக்கு பேசல? யுதிஷ்டர் ரொம்ப நேர்மையான. அந்த அஸ்வத்தாமன் வந்து இறந்தாதான், இறந்த செய்தியை கேட்டால் தான் துரோணம் இறப்பாரான் யுத்தத்தில். இல்லை துரோணம் இறக்க மாட்டார். மகாபாரதம் நடந்துட்டு இருக்கு. ஒரே நாளில் நிறைய பேரை காலி பண்ணிடுறாரு துரோணாச்சாரியார். இன்னும் 1/2 நாள் பொறுத்தா போதும் பாண்டவன் சேனையை ஃபுல்லாக காலி பண்ணிடுவார். துரோணாச்சாரியை இறக்கணும்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லிடுறாரு. எப்படி இறப்பார் துரோணாச்சாரியார்னா, நீங்கள் பொய் சொல்லணும். என்ன பொய் சொல்லணும்? அஸ்வத்தாமா இறந்துடான்னு சொன்னாலும் அவன் ஒத்துப்பார், இல்லைன்னா அவன் இறக்க மாட்டார். அவர் அம்ப கீழே போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுன்ட்டார். இனிமேல் நிறைய வந்தது மகாபாரதத்தில். ஏகப்பட்ட விஷயத்தில் கிருஷ்ணன் தான் காப்பாற்றுறார் அர்ஜுனர். ஓகே, அப்போ பீமன் சொல்கிறார், நான் போய் சொல்கிறேன்ட்டார். பீமன் நேராக போயிட்டு துரோணாச்சாரியிட்ட, ஓ ரெச்சட் பிராமணா, கெட்ட எண்ணம் பிடித்த பிராமணரே. பீமன் வந்து ரொம்ப கோபமாகவே இருப்பார். இந்த மாதிரி அஸ்வத்தாமா செத்து போயிட்டான், இன்னும் நீங்கள் என்ன சண்டை போட்டுருக்கீங்க, யாருக்காக சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். துரோணாச்சாரியர் கொஞ்சம் லேசாக வருத்தம் வந்துடும். இருந்தாலும் அவர் கொஞ்சம் சமாளிச்சுட்டு திருப்பி நிறைய சண்டை போட்டு நிறைய பேர் கொள்ள இருப்பார். அப்போ இப்போ என்ன, அவர் நம்ப மாட்டேன்ட்டார் பீமன். ஏன்னா பீமன் போய் சொல்லுவான். அப்போ கிருஷ்ணா சொல்கிறாரு யுதிஷ்டர்ட்ட, நீங்கள் சொல்லுங்கள் அஸ்வத்தாமா அதுதான் சொல்லுங்கள். அஸ்வத்தாமான்ற ஒரு யானையை குத்துவார். அந்த கதையை வச்சு அடித்த உடனே யானை செத்து போயிடும். ஓகே, அந்த யானை யாருடைய யானை? பாண்டவருடைய யானை தான், அவங்க சைடுடைய யானை தான். வந்துட்டு அஸ்வத்தாமா இப்போ சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே யுதிஷ்டர் போய் சொல்வார், அஸ்வத்தாமா யானைங்கிறத மெதுவாக சொல்வார். இறந்தாச்சு, இறந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவருடைய சக்கரம் வந்து இவ்வளோ தூரம் மேலே இருக்கும். அப்புறம் என்ன ஆயிருந்த சக்கரம் வீலில், அவருடைய சக்கரம் கீழே படாது. தேவர்கள்லாம் இங்கே வந்தால் கூட நம்மள மாதிரி நடக்க மாட்டாங்க. அவங்களுடைய பாதம் மேலே தான் இருக்கும். அவருடைய சக்கரம் மேலே இருக்கும். இப்படி சொன்னதுனால கீழே உண்டு. ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அது அஸ்வத்தாமன், அதாவது கிருஷ்ணன் என்ன சொல்ல சொன்னார், அஸ்வத்தாமா இறந்துட்டான்னு சொல்லுனார். கரெக்டா? தர்மம் சு சாட்சாத் பகவத் பிரணித்தம். பகவான் சொன்னது என்னமோ அதான் தர்மம் இல்லையா? இப்ப தர்மம் என்ன பண்ணாரு, அதை அப்படியே சொல்லல. அவர் என்ன பண்ணாரு, அவருடைய புத்தியை யூஸ் பண்ணி பொய் சொல்லாம இருக்குன்னு நினைக்கிறார் இல்லையா? அப்ப அதுலயும் அவர் ஜெயிச்சாரா பாருங்க. அஸ்வத்தாமா இறந்துச்சு சொல்லாம அஸ்வத்தாமா என்ற யானை அப்படின்னு சொல்லி இடையில சொன்னார்ல, அதான் டூப்ளிசிட்டியா. அதான் டூப்ளிசிட்டி. டூப்ளிசிட்டினா தெரியல, நியாயமா இருக்க மாட்டார். கிருஷ்ணன் என்ன சொன்னா அப்படியே சொல்லியிருக்கணும், இல்ல பௌதிகமா நியாயமா இருந்திருக்கும். அஸ்வத்தாமா இறக்கலாது ரெண்டுமே இல்லாம அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு அதனால அவருக்கு கீழே வந்துருச்சா. ஓகே, இப்ப கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் அப்படியே சொல்லியிருந்தா அவருக்கு கீழே வராது. ஓகே, அது வந்து ஆன்மீக ட்ரூத். ஓகே, ஏன்னா இது வந்து தவறான ஒரு நோக்கத்துக்கு துரோணாச்சாரி நிற்கிறார். அது தவறான நோக்கத்துக்கு நிற்கும் போது அவர் இப்படிதான் கொல்லணும்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றார். கிருஷ்ணனை மிஞ்சி இவருக்கு தர்மம் தெரியுமா என்ன? கிடையாது. அதே தான் கர்ணனும், அதே தான் பீஷ்மரும். ஓகே, ஸோ அப்படிதான் வந்து துரோணாச்சாரி இறக்குறாரு. அதே மாதிரி இங்கே பாருங்க, அர்ஜுனருக்கு வந்து இந்த மாதிரி என்ன பண்றது, அஸ்வத்தாமனை கொல்லணும், கொல்லக்கூடாது. அப்ப அந்த அஸ்வத்தாமனுடைய நெற்றியில அந்த மணி இருக்குல்ல, அதை அறுத்துறாரு. அதையும் முடியும் எடுத்துடுறாரு. அந்த நெற்றியில் உள்ள அந்த மணி இருக்குல்ல, அது பேர் என்ன?
அந்த மணி பேர் என்ன, யாருக்கு தெரியும்? மகுடம். மகுடம் அல்ல, மகுடம் வந்து இது எங்க இருக்கும், கிரீடம். அந்த மணி, ஒரு மணி சொல்லுவாங்கல்ல, அந்த மணி பேர் தெரியல. ஸோ அந்த கவசம் கிடையாது, மணி அவனுக்கு இருக்கும், நெத்திலே மணி இருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும். கரெக்டா, சிந்தாமணி. சிந்தாமணி அந்த கல் ஆன்மீக குலத்துல இருக்கு. அந்த மணியை எடுத்தா என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து நோய் வந்துடும். அதுவரையும் அவன் சரஞ்சீவி, அவனுக்கு நோயே வராது. அந்த மணியை எடுத்தவொடனே அவனுடைய ஹெல்த் வந்து அடி வாங்கி. ஓகே, இந்த மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த உலகத்தில் இருக்கிறார். சாக வரம் கிடையாது, சாக முடியாது, ஆனால் நோய் இருக்கும். இப்படி தான் அவருக்கு தண்டனை. ஓகே, இந்த மாதிரி தண்டனையை அர்ஜுனன் வழங்குகிறார். ஓகே, 56 யுமிச்சரசனாபத்தம் பாலஹத்யா ஹதப்ரபம் தேஜசாமனிநாஹீனம் சிபிரான் நிரயாபய. ஸ்ரீராமரை நீங்க படிக்க முடியுமா? ஓகே, சரி. இவங்க ஸ்ரீராமரை படிங்க. அதுக்கடுத்த 2 மாதம். குழந்தைகளை கொன்றதால் அவன் அஸ்வத்தாமன் ஏற்கனவே உடலின் முடிவை இழந்து விட்டவனாக இருந்தான். இப்பொழுது தலையில் உள்ள மணியையும் இழந்ததால் இன்னும் அதிக பலத்தை அவன் இழந்து விட்டவன் ஆனான். அவ்வாறாக கட்டவிழ்த்து விடப்பட்ட அவன் முகாமிலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். ஒருமுறை இவ்வாறு அவமதிக்கப்பட்டு அவமானமடைந்த அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனின் மதிநுட்பத்தினால் ஒரே நேரத்தில் கொல்லவும் பட்டான், கொல்லாமலும் விடப்பட்டான். அஸ்வத்தாமன் இப்ப ஹியூமிலேட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஒரு சத்திரன் இந்த மாதிரி, ஒரு பிராமணன் இந்த மாதிரி பண்ணாலும் அது வந்து ரொம்ப ஹியூமிலேஷன். அவருடைய வீட்டை பிடுங்குறது, முடியை வெட்டுறது, இந்த மாதிரி பண்ணதான் ஹியூமிலேஷன். இந்த மாதிரி ஹியூமிலேட் பண்ணி அவன் அனுப்பிச்சிடலாம் அஸ்வத்தாமன். ஓகே, இது கொள்றதுக்கு சம்பந்தம். 57 வபனம் திரவீநாதானாம் ஸ்தானாம் நிரயாபனம் ததா ஏஷை பிரம்மபந்தோனாம் மதோ நான்யோ அஸ்தி தஹிக்கஹ. மகாராஜ் படிங்க. சரி, படிங்க. அதுக்கு நீங்க படிங்க. படிங்க மகாராஜ். Cutting the hair from his head, depriving of his wealth and driving him from his residence or the prescribed punishment for the relative of a Brahmana. There is no injunction for killing the body. ஸோ பிராமணனை கொல்லக்கூடாது, பிராமண உடனே கொல்லக்கூடாது, எவ்வளோ இதாக இருந்தாலும் கொல்லக்கூடாது. ஓகே, இன்னொரு இன்ஜெக்ஷன். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, வீட்டை விட்டு துரத்துறது இந்த மாதிரி பண்ணலாம். 58 புத்திர சோகா தூரா சர்வே பாண்டவா சஹ கிருஷ்ணயா ஸ்வானாம் மிருதானாம் யத் கிருத்யம் சக்ரோ நிர்ஹரனாதிகம். மகாராஜ் நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. Therefore, the sons of Pandu and Draupadi, overwhelmed with grief, performed the rituals of the dead bodies of their relatives. Thus, end of the Bhakti படிங்க. End of the Bhakti Vedanta purpose of the first canto, 7th chapter of the Srimad Bhagavad Gita, the son of Drona punished. ஸோ அதனால இப்போ எல்லாருமே அழுறாங்க. ஓகே, அங்கே உள்ள லேடிஸ் எல்லாம் ஒன்றா கூடி கங்கை பக்கத்தில் இருக்காங்க, எல்லாரும் எல்லாம் அழுறாங்க. எல்லாமே ரிலேட்டிவ் தான், இறந்தவங்க எல்லாருமே. இந்த சைடு அந்த சைடு எல்லாம் ஃபேமிலி தான், எல்லாம் புலம்புறாங்க. இப்படிதான் மகாபாரதம். ஓகே, சாப்டர் 8. அடுத்து போகலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட். சூதவாச்சா அததே சம்பரேதானாம் ஸ்வானாமுதகம் இச்சதா தாத்தும் சக்ருஷ்ணா கங்காயாம் புரஸ்கிருத்யா யயு ஸ்திரியாः. படி. Sutta Goswami said, thereafter the Pandavas, desiring to deliver water to the dead relatives who had desired it, went to the Ganges with Draupadi. The ladies walked in front. Purport by Sri Divine Grace. Jai. Today, it is the custom in Hindu society to go to the Ganges or any sacred river to take bath
when death occurs in a family. Each of the family members pours out a pot full of Ganges water for departed soul and walks in a procession with the ladies in front. The Pandavas also followed the rules more than 5,000 years ago. Lord Krishna, being the cousin of Pandavas, was also amongst the family members. சரி, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, லேடிஸ்லாம் முன்னால் போகிறாங்க, ஜென்ஸ்லாம் பின்னால் வராங்க, எல்லாம் அழுதுகிட்டே போகிறாங்க. ஏன்னா குந்தி மகாராணி, திரௌபதி, காந்தாரி எல்லாம் ஃபேமிலி தான், ஒரே ஃபேமிலி, எல்லாம் அழுதுகிட்டே போகிறாங்க. துரியோதனால வந்து எல்லாமே செத்து போயிட்டாங்க. ஓகே, ஒன்லி 5 பாண்டவர்லாம் மிஞ்சினாங்க, மற்ற எல்லாரும் இறந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கங்கையில் வாட்டரை கொண்டு போய் போட்டுட்டு இது பண்ணுறாங்க, அப்புறம் அர்ப்பணம் பண்ணுறாங்க. 2வது ஸ்லோகம். ते निनियोदकं सर्वे विलप्य वृषं पुनः आप्लुता हरिपादाब्जा रजापूता सरिज्जले. माताजी நீங்க படிங்க, மாதாஜி படிங்க. ஸோ பகவானுடைய பாதங்களில் பண்ணுறதுனால அந்த கேஞ்சஸ் வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகிடும். ஓகே, எல்லாரும் எதுக்கு கங்கைக்கு போகிறாங்க, தன்னுடைய பாவங்களை இறக்கி வைக்கணும்னு சொல்லி போகிறாங்க. அந்த கங்கையை எப்படி பியூரிஃபை ஆகுதுன்னா, பக்தர்களும் பகவானும் வந்து நீராடுறதுனால அந்த கங்கை பியூர் ஆகிடும். ஓகே, பவத்பிதா பாகவதா தீர்த்த பூதா ஸ்வயம் விபு தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதா. இது வந்து யுதிஷ்டிர மகாராஜா வந்து விதுரரை பார்த்து சொல்கிறார். விதுரர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றார், பில்கிரிமேஜ்லாம் போயிட்டு வர்றார், மகாபாரத யுத்தம் நடக்க போதுன்னு போயிடுறார், வெளியில் முடிஞ்சவனா வர்றார். அப்போ யுதிஷ்டிர மகாராஜா வந்து ராஜா ஆகிட்டார். அப்போ யுதிஷ்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் தான் தீர்த்தத்தில் போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து பகவானை உங்கள் இதயத்தில் வச்சுக்கனால நீங்கள் போகிற இடம்லாம் தீர்த்தத்தில் தான்றார். அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க, இதுவும் தீர்த்தத்தில் மாறிடுச்சுன்றார். ஓகே, அதனால் பகவான் வந்து பாதங்கள் நினச்சதுனால கங்கை வந்து பியூரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி பகவான் அந்த காலை மேலே வைப்பார் இல்லையா, யார் எந்த அவதாரம் மேலே வைப்பார், திருவிக்கிரம வாமனா. ஓகே, மேலே வச்ச உடனே அங்கே என்ன ஆயிரும், ஹோல்ஸ் விழுந்துடும். அது என்ன நம்ம ஈஸியாக நினச்சிடும் ஹோல்ஸ் உடனே, இந்த ஏதோ லேயர்லாம் சொல்கிறாங்களா, ஓசோன் லேயர், அந்த மாதிரி கிடையாது. இந்த யூனிவர்ஸோடைய டயமீட்டர் சுற்றளவு, டயமீட்டர் சுற்றளவு தானே, டயமீட்டர் ரேடியஸ்னா ஒரு டயமீட்டர்னா இப்படி இல்லையா, அது வந்து சுற்றளவுனா வேற பரப்பு இல்லை, அது இல்லை, டயமீட்டர் 4 பில்லியன் மைல்ஸ். 4 பில்லியன் மைல்ஸ் 4000 கோடி மைல். ஓகே, 4000 கோடி மைல், அப்போ 6000 கோடி கிலோமீட்டர். பூமி வந்து 6000 கிலோமீட்டர், 6000 கோடி கிலோமீட்டர் இந்த யூனிவர்ஸோடைய. ஓகே, இது வந்து ஒரு சின்ன புள்ளின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை விட 10 டைம்ஸ் பிக்கர். அப்படின்னா எவ்வளோ, 40 பில்லியன் மைல். என்னது, அதை சுற்றி எர்த் இருக்கும், ஒரே மண்ணாக இருக்கும். மண்ணெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தோன்றோம்ல மண்ணெல்லாம், 40 பில்லியன் மைல் மண் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து அதை விட 10 டைம்ஸ் அதிகமாக 400 பில்லியன் மைல்ஸ் தண்ணி இருக்கும். அதுக்கடுத்து 10 டைம்ஸ் அதிகம், நம்மளால் சொல்ல முடியாது, அதனால நம்பர் சொல்ல. ஓகே, காற்று இருக்கும். அதுக்கடுத்து நெருப்பு 20 டைம்ஸ். அதுக்கடுத்து ஃபால்சிகோ, அது மாதிரி 7 லைன் இருக்கும். அப்போ கடைசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா. அப்போ யூனிவர்ஸ் எப்படி இருக்கும், டாட்டா மாதிரி. பகவான் எங்கே இருக்கார், யூனிவர்ஸில் இருக்கிறார். அவருடைய பாதை எங்கே இருக்கு, யூனிவர்ஸோட எல்லையை தொடு. பேர்ஸ் பண்ணுதுன்னா இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணிடுச்சு. புரியுதா உங்களுக்கு, இது யூனிவர்ஸோட எல்லையை மாத்திரம் அது தொடலை. அந்த முனி அது ஃபுல்லாக பேர்ஸ் பண்ணி அதுக்கு வெளியே தண்ணி இருக்கு இல்லையா, அது பேர் வர்ஜா நதி. அங்கேருந்து தண்ணி வருது, அதுதான் கங்கை. ஓகே, புனிதமான வாட்டர். ஓகே, அதனால தான் கங்கை வந்து எப்பயுமே புனிதமாகவே இருக்கு. எவ்வளோ செத்த பணத்தை இது பண்ணாலும் சரி, அதெல்லாம் புனிதமாகவே இருக்கும். எவ்வளோ குமிழிகள் வந்தாலும், நீர் குமிழிகள் வந்தாலும், சோப்பு தண்ணி எல்லாம் புனிதமாகவே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அந்த வாட்டர் அவர் பகவான் பாதம் பட்டு இங்கே வரதை வந்து சிவன் தலையில் ஏற்றுக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பூமிக்கு வருது. ஸோ அந்த கங்கையில் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் இந்த இது பண்ணிக்கிறான். ஓகே, சாதாசிரமணி அது பண்ணிக்கிறான். ஓகே, இறந்தவங்களுக்கு பண்ணுவாங்களா, அது பண்ணிக்கிறான். 3வது ஸ்லோகம். தத்ராசினம் குருபதிம்
திருதராஷ்டிரம் சகானுஜம் காந்தாரி புத்திர சோகாதாம் பிரதாம் கிருஷ்ணாம் ச மாதவா. ஹரிணி படிச்சியா நீ? ஹரிணி இல்லையா? ஹரிணி சார் 2 பேர் படிக்கல இல்லையா? ஓகே சரி. ஹரிணி படிக்கிறியா? 3ஆவது ஸ்லோ. ஆமாம், கொஞ்சம் கிட்ட வந்து படிக்கணும். There sat the king of the Kurus, Maharaj Yudhishthira, along with his younger brothers, and Dhritarashtra, Gandhari, Kunti, and Draupadi, all overwhelmed with grief. Lord Krishna was also there. Perfect. The battle of Kurukshetra was fought between families, and thus all the affected persons were also family members like Maharaj Yudhishthira and brothers Kunti, Draupadi, Subhadra, Dhritarashtra, Gandhari, and her daughter-in-law, etc. All the principal dead bodies were in some way or the other related with each other, and therefore the family grief was combined. Lord Krishna was also one of them as a cousin of the Pandavas and nephew of Kunti, as well as brother of Subhadra, etc. The Lord therefore was equally sympathetic towards all of them, and therefore he began to pacify them repeatedly. எல்லா சண்டை போடல எல்லாருமே இறந்த எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஓகே, பயங்கரமான சண்டை நம்ம நினைக்கவே கிடையாது. மகாபாரதம் படிச்சிங்கன்னா தெரியும், அவ்வளோ பேர் இறக்குறாங்க. இல்லை பீமன்லாம் ரொம்ப நிறைய பேர் கொள்வார். பீமன், துரோணர், பீஷ்மர்லாம் நிறைய பேரை வதம் பண்ணுவான். அதில் பீமன் வந்து ஒரே ஒருத்தனை கொண்ட உடனே வருத்தப்படுவார். அது யாரு? வேற யாரு? ஒரே ஒருத்தனை கொல்ல உடனே வருத்தப்படுவார் பீமர். யாரு? ஓகே, அவன் சரி கரெக்டா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. விகர்ணா ஆசிரியர் சொல்லிட்டாங்க, மாதாஜி சொன்னாங்க. விகர்ணா இந்த விகர்ணா வந்து பீமனோ விகர்ணோ ஃப்ரெண்டு. ஏன்னா விகர்ணா நல்லவன். திரௌபதியை வந்து இது தூயில் உரியும் போது துரியோதனை எடுத்து கேட்ட ஒரே ஆள் இவன் தான். ஓகே, இது தவறு அண்ணா, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி துரியோதன்ட்ட சொன்னான். அவ்வளோ தைரியமா பேசினான். அதனால தேவையில்லாம சபதம் போட்டமேன்னு சொல்லி தான் விகர்ணாவை கொல்லுவான். எல்லாம் கொல்ல மாட்டான் விகர்ணாவை. ஓகே, விகர்ணா இறந்துருவான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ஃபுல்லாக அண்ணன் தம்பி, மாமன், அப்புறம் மாதிரி நிறைய தாத்தாமார்கள் நிறைய பேர். அவங்களாம் பயங்கர பவர்ஃபுல்லு, பயங்கர பலசாலி, ரொம்ப நாள் இருப்பாங்க அந்த உலகத்தில். எல்லாம் நல்லா சண்டை போடக்கூடிய ஆளுங்க. இவங்கெல்லாம் இறந்துருவாங்க. ஓகே, இந்த உலகத்துடைய பாரம் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். இந்த கடோத்கஜன் இறக்குறதுமே கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீ போகாத, நீ போனேன்னா ஓ மேல அந்த இந்திரனுடைய டார்ட், இந்திரனுடைய அஸ்திரத்தை ஓ மேல போட்டுருவான் கர்ணன் அப்படின்னு சொல்லி கடோத்கஜனை அனுப்புவார் கிருஷ்ணன். கடோத்கஜன் போய் அவனும் பெரிய அரக்கன் இல்லையா, அவன் கர்ணன் கையில சாகலைன்னா கிருஷ்ணரே வதம் பண்ணிடுவார். ஏன்னா கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டார் இது எல்லாரையும் வதம் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, கர்ணன் கையில செத்துருவான். ஸோ 5 பாண்டவர்கள் தவிர மற்ற எல்லாம் இறந்துடுவான். இந்த 5 பாண்டவர்களை காப்பாற்றுறது கிருஷ்ணர் வந்து தூங்க கூட மாட்டார் சில நாள்லாம். ஏன்னா கர்ணனுடைய டாட் வந்து அர்ஜுனோட கழுத்தில் நிற்கும். அர்ஜுனனை கொல்றக்கூடிய ஆள்லாம் ஜராசந்தன், சிசுபாலன், ஏகலைவன், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அர்ஜுனாவை இது பண்ணிடுவான். ஜராசந்தன் யுத்தம் ஆரம்பினாலேயே பீமனை வச்சு கொல்லிட்டுருவார் கிருஷ்ணர். கரெக்டாக இல்லையா? ராஜசூய யஜ்ஞம் பண்ணுறதுக்காக ஜராசந்தன் இது பண்ணிடுவாங்க. அப்புறம் ஏகலைவனை சின்ன வயசுலேயே துரோணாச்சாரியருடைய இதயத்தில் போய் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, தூண்டி விட்டு அவனுடைய அந்த விரலை, இந்த விரல் இதான் இது கட்ட விரலை வாங்கிடுவார். ஓகே, அதுக்கப்புறம் அம்பு போட முடியாது, அவ்வளோதான். அவனை அதுக்கப்புறம் கொல்ல வச்சிருவார். ஏகலைவன் இறந்துருவான். அப்புறம் வேற யார்? சிசுபாலன் அந்த யாஸ் யஜ்ஞத்தில் சக்கரை வச்சு கொண்டுருவார். இந்த 3 பேர் உயிர் வந்தாங்கன்னா இன்னும் கஷ்டம் கொள்றது, ஜெயிக்க முடியாது பாண்டவர்களால். அதனால அர்ஜுனனுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து காலி பண்ணிட்டு வர்றாரு. சொல்றாரு, அர்ஜுனா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவனால ஜெயிக்க முடியாது. நான் ஒவ்வொருத்தரையும் அந்த ஜெயத்திறனை கொள்றதே பயங்கர த்ரில்லிங்காக போகும். கடைசி வரையும் அர்ஜுனால கிட்ட தான் போக முடியும், ஆனால் கொல்ல முடியாது. ஏன்னா 7 வாரியர் நிற்பாங்க சுற்றி. கிருஷ்ணா சொல்லுவார், டைம் முடிஞ்சு போச்சு அர்ஜுனா, இப்போ நான் வந்து சூரியனை மறைச்சிடுறேன். அப்போ எல்லாம் ஆசா கொஞ்சம் நெகலெக்டாக நிற்பாங்க. அப்போ நீ வந்து ஜெயத்தன் மேலே அம்பு போட்டுன்னு சொல்லுவார். ஜெயத்ததன் ஏகலைவன் கிடையாது, ஜெயத்ததன். அப்போ ஜெயத்தன் நாங்கள் நிற்பார் இல்லையா, அப்போ வந்து அந்த சூரியனை மறைச்ச மாதிரி மாயா பண்ணுவார்.
உடனே அவர் எல்லாம் ரிலாக்ஸாக இருந்தோடனே அர்ஜுனா வந்து என்ன பண்ண அம்பு போட்டு நீ அங்கே கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லி அவங்க அப்பா மடியில் வந்து இறக்க சொல்லுவார். இது மாதிரி நிறைய காரியங்கள் கிருஷ்ணர் பண்ணுறாரு. ஏன்னா அர்ஜுனா இஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. அது என்ன ஸ்லோகம் அது? சா ஏவ மயா தேத்யா யோகம் ப்ரோக்த ப்ரோதனா பக்தோசி மே சகாசேத்தி ரகசியம் ஹி ஏதத்தமம். இது ரகசியம் தான். இது நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டி, என்னுடைய நண்பனும் பக்தனும் அர்ஜுனன் சொல்லி சொல்கிறாரு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, 7:25 ஆயிடுச்சு. 8.3 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கிருஷ்ணர் வந்து கர்ணனை கொண்டார் இல்லையா? கிருஷ்ணர் வந்து கர்ணனை கொல்ல சொல்றார் அர்ஜுனா. இது கரெக்டா தப்பா? கிருஷ்ணர் வந்து கர்ணனுக்கு வெப்பனே இல்லை, அவனுடைய தேர் வந்து பழுதில் பதிஞ்சிருக்கு. தேரை நான் எடுக்க போறேன்னு சொல்றோம். ஒரு சதம் போரு நான் ஏற்றிடுவேன், அப்புறம் வந்து நீ என்னைய சண்டை போடலான்றான் இல்லையா? ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இப்போதான் நீ கொள்ளுன்றார். கரெக்டா இல்லையா? இதே கரெக்டா? ஒரே ஆன்சர் கிடையாது, நிறைய ஆன்சர் இருக்கலாம். எல்லாரும் ஃப்ரீயா பேசலாம். சரி, கரெக்ட் பிரபு, கரெக்ட். நீங்க கடைசியா பேசுறீங்க. சொல்றாரோ அதை கேட்கணும் பிரபு. பகவான் என்ன சொல்றாரோ அதை அர்ஜுனன் கேட்டாரு, குருவா ஏத்துக்கிட்டதுனால. சரி, ரைட், ஓகே. தேங்க் யூ மேடம். சொல்லுங்க. தேங்க் யூ மேடம். சரி, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதனால அழியன்னு சொல்லி பண்ணிட்டாரு. சரி, வேற என்ன கருத்து? மாதாஜி சொன்னீங்க. சொல்லுங்க. திரௌபதி அக்னி இந்த அவங்க வந்து துயில் விரும்பும்போது கர்ணன் தான் அவன் தான் முதல்ல அதை செய்ய சொன்னான். அதனாலயாவது அவனை கொல்லணும். கரெக்ட். துயில் உரிய சொன்னதே கர்ணன் தான். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி சரோஜா மாதாஜி சொன்னாதான் மாதாஜி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அது கரெக்ட் தான். கரெக்ட். தேங்க் யூ மாதாஜி. வேற என்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க. வேற 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 யாரும் பேசுங்க. பகவான் சொல்லி செஞ்சது தப்பு கிடையாது, ஏன்னா அதான் தர்மம். கரெக்டா? வேற என்ன? நிறைய பேர் சொல்றாங்களா தேர் வந்து உள்ளே இருக்கும்போது அவன் எடுத்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கலாம்ல அப்படின்றாங்க இல்லையா? கரெக்டா? அது ஏன் கொடுக்கல கிருஷ்ணர்? அதுக்கு ஓவர் ஆயிடுவான். அது கரெக்ட். வேற என்ன? அது ஓகே, அது அதே ஆப்வியஸ். வேற என்ன கருத்து இருக்கு? அது ஏன் யாருக்கு? யாரு சான்ஸ் கொடுக்கலன்றீங்க? ஆமா, கௌரவாஸ். ஆமா, அதுக்கு கர்ணனை ஏன் கொள்ளணும் அப்படி? புரியுதா அவங்க கேள்வி? ஆமா, அதனால ஓகே, அதனால கொள்றாங்க. சரி மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி அவன் அதர்மத்தை பக்கம் நின்னதுனால தர்மம் தான் ஜெயிக்கணும்ன்றதுனால அவன் துரியோதனனுக்கோட அதர்மத்துல நின்னதுனால அவனை கொல்லணும்னு. கரெக்ட். ஆமா, தேங்க்யூ மாதாஜி. ஆக்சுவலா இன்னொரு காரணம் என்னன்னா, அபிமன்யு வந்து இறக்கும்போது அவனுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்காம 6 பேர் சேர்ந்து கொள்ளுவாங்க. அவனுடைய கையில அம்பு இருக்க வரையும் அவன் ஒண்ணு வில்லு இருக்க வரையும் ஒன்றும் செய்ய முடியாது. பின்னால இந்த சைட்ல இருந்து அம்பை வந்து அந்த வில்லை வந்து காலி பண்ணுவான் கர்ணன். இந்த மாதிரி ஒரு தீமையான காரியம் பண்ணிடுவான். அதை சொல்வார் கிருஷ்ணர் வந்து சொன்னா அர்ஜுனா இப்ப கொல்லுன்னு சொன்னோன்னே அர்ஜுனா கொல்ல மாட்டான். அப்ப கிருஷ்ணர் ஞாபகப்படுத்துவார், அபிமன்ய வந்து இந்த மாதிரி கொன்னான் கர்ணன் சொன்ன உடனே அவன் கோவம் உடனே அவன் விட்டுருவான். ஓகே, அதனால மகாபாரதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணனுடைய திருவிழாடல் தான். எப்படி பக்தர்களை காப்பாத்துறாரு அதுதான் ஃபுல்லா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி ஈஸ்வரி மாதாஜி உங்க பாயிண்ட் சார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ராஜா மாதிரி இருந்தாலும் கிராமம் கட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும். ஆமா, கரெக்ட். ஸோ எல்லாமே பிராமண கீழே தான். ஓகே, குருநாச்சியார் வந்து நன்றாக வாழ்ந்து வந்தவர். ஆனால் வந்து அவரை வந்து இறக்கத்துடன் நடத்த வேண்டும் என்று சொல்றாங்க சபையில. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி
பிராமணர்களை கொல்லக்கூடாது, அது நிச்சயமா பாவம் வந்து சார். அவன் பிராமணரோட ரிலேஷனா இருந்தாலும் சரி, விஜனா இருந்தாலும் சரி, பிராமண பந்துவா இருந்தாலும் சரி, யாரையும் கொல்லக்கூடாது. கரெக்ட், பிராமணால கொல்லக்கூடாது. விழுந்துடாது, ஓப்பனா இருக்கு. ஓகே, டோர் ஓப்பனா இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் நீங்க சொல்லுங்க. மூணு விஷயம் பியூர். ஒன்று கங்கை, ஒன்று கங்கை பியூர். அப்புறம் துளசி மகாராணி. துளசி எல்லாரும் வீட்டில் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ சின்ன பாட்டில் துளசி வாங்கிக்கணும். ரெண்டாவது கங்கை ஜல்ல வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் துளசி. அப்புறம் மூணாவது பியூர் என்னது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மூணுமே ஆன்மீக லோகத்தில் இருந்தது. ஓகே பிரபு பிரபு. ஆமாம், ஓகே. குழப்பம் இருக்கும்போது பகவதி எடுத்து படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே கலாவதி மாதாஜி. கிருஷ்ணா பிரபு. அர்ஜுனன் என்ன பண்ணாருன்னா அஸ்வத்தாமனை வந்து கொல்லவும் பட்டான், ஆனா கொல்லாமலும் விட்டாரு. அவனை அவமானப்படுத்துறதுக்காக அவன் தலையில இருந்த முடியையும் அந்த அவர் நெத்தியில இருந்த அந்த மணியை எடுத்துட்டாரு. மணியையும் எடுத்துட்டாரு. கரெக்டா. தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. விசேஷ் மாதாஜி. தானுக்கு இந்த துன்பத்தை துரோணாச்சாரியோட மனைவி கிருபி அனுபவிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஏற்ப கொண்டு புலம் கொண்டு அவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்றான். வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி, நீங்க பேச முடியுமா? ஓகே. சரி, போயிட்டேன். அர்ஜுனா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. அதனால தான் அவரால் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ பகவத்கீதை இஸ் ஓப்பன் சீக்ரெட். எவ்ரிஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். யார் பக்தனாகவும் நண்பனாகவும் இருக்காங்களோ அவங்களாம் புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக நம்ம பண்ணிட்டோம், ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணிட்டோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்படி சொல்றதுனா ஃப்ரெண்ட் அண்ட் டிவோட்டியா மாறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே மாதாஜி. அந்த கைடன்ஸ் யாருக்கு தான் புரியும்? அது கரெக்ட், அவங்க தான் புரியும். அது புரியும். எல்லாருக்குமே கைடன்ஸ் கொடுக்குற கிருஷ்ணர். ஆனா யார் ரொம்ப சின்சியரா இருக்காங்க அவங்க தான் புரியும். எல்லாருக்கும் புரியாது. ஏன்னா மனசுலேருந்து நிறைய வாய்ஸ் வரும். எந்த வாய்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுடைய மைண்ட் வாய்ஸா இல்லை என்ன வாய்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும். பகவான் வாய்ஸ் தான் தெரியாது. அதனால நம்ம எதையுமே நினச்சிட்டு பகவான் தான் சொன்னான்னு நினச்சி பிஸ்னஸ் எல்லாம் பண்ண சொல்லார், பிஸ்னஸே பண்ணலாம் அப்படின்னு அப்படி கிடையாது. ஓகே, நமக்கு வந்து பகவான் என்ன சொல்லான்னு புரியும்னா ஷார்ப் இன்டெலிஜென்ஸ். அது எப்படி வரும்? ஸ்ரீமத் பகவான் படிக்கிறது மூலமாக வரும். ஸ்ரீமத் பகவான் டெய்லி படித்தா வரும் நிச்சயமா. ஓகே மாதாஜி, இது பாயிண்ட் தான் சொல்லுங்க. எது இல்லை, சரி ஓகே ரெடி. எது இல்லை மாதாஜி. அஸ்வத்தாமன் தலையில இருக்க மணிய அர்ஜுனன் கட் பண்ணதுனால அவரோட தலையை வெட்டதுக்கு சமமாயிடுச்சு. பீமனோட கோரிக்கையும் கிருஷ்ணனோட கோரிக்கையும் நிறைவேற்றுற மாதிரியும் திரௌபதியோட இதுவையும் நிறைவேற்றுற மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே தேங்க்யூ மாதாஜி. பிரபு. ஆமா ரெண்டு பக்தர்கள் இல்லையா சமாளிக்கிறார். ஆமா ரெண்டு கை தான். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தலைமுடியை கத்தரிப்பது, செல்வத்தை பறிமுதல் செய்வது மற்றும் வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றது ஆகியவை ஒரு பிராமணனின் உறவினருக்கு விதிக்கப்படும் தண்டனையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ பிராமணா யாரையும் சொல்ல நினச்சிக்க வேணாம். இப்போ யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணுறாங்க அவங்களும் அந்த பிராமணருடைய பொசிஷன் வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா நம்மளாம் சாஃப்ட் ஆகிட்டே இருக்கோம். நமக்கு தெரியாமலே நம்ம சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோக்குள்ள நம்ம ஹரே கிருஷ்ணா வந்து சொல்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம இதயங்கள்லாம் சாஃப்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, யார் வந்து உண்மையிலேயே பிராமணர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஜன யாஜன பதன பாத்தன யஜன யாஜன தான பிரதிகிரிகா. ஓகே, அவங்க என்ன படிக்கிறாங்களோ சாஸ்திரம் சொல்லித்தரது, என்ன பூஜை பண்ணுறாங்களோ அது அர்த்தம் சொல்லித்தரது. அவங்க தானம் வாங்குவாங்க, தானம் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஹரிகிருஷ்ணா என்ன பண்ணுறோம்? என்ன சாஸ்திரம் படிக்கிறோம்? பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இது சொல்லித்தரோம். கரெக்டா? அப்புறம்
யஜன யாஜனை எப்படி ஒர்ஷிப் பண்ணுறது, டிடி ஒர்ஷிப் பண்ணுறது நம்மளும் பண்ணுறோம், மற்றவங்க சொல்லித்தரோம். தானம் பற்றிக்கிறீங்க, தானம்னா பிரசாதம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பிரசாதம் கொடுக்குறோம், நாட் மணி. ஓகே, பிராமண மணி, வைஷ்ணவெல்லாம் பிரசாதம். பிரசாதம் அதான் கிஃப்ட். இங்கே பிரசாதம், வி அக்செப்ட் பிரசாதம். ஓகே, இது மாதிரி பண்ணுறதுனால அந்த 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 பிராமண கல்ச்சரை வந்து பிரபுபாதர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். ஓகே, ஒன்லி நான் இந்த நேம் ஆஃப் பிராமணா, அந்த பிராமண கல்ச்சர் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிராமண கல்ச்சரையும் கௌவையும் கீழ் பண்ணுறது தான் அரக்கருடைய நோக்கம். ஓகே, இந்த பிராமண கல்ச்சரையும் கௌவையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கிருஷ்ணனுடைய நோக்கம். அதனால நம்ம இந்த இஸ்கான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. ஓகே மாதாஜி, ஆமாம். ஸோ அதனால் அவர் ரொம்ப நல்லா இது. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. யூஸ் சொல்ல மாட்டார், யூசர். ஆமாம், பீமன். கரெக்ட். கரெக்ட் கரெக்ட். ஆமாம் கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸ்வேதா மாதாஜி, போயிடும். ரைட்டா? ஸ்மைலிங் மா, ஹாசன், ஹாசம், ஹாசம்னா ஸ்மைல் பண்ணுறது, பகவான் ஸ்மைல் பண்ணுறது. ஓகே, ஸோ பகவானுடைய உருவமே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நிறைய வர்ணங்கள்லாம் இருக்குது. இதிலே சத்திர மாபுரே பாருங்கள், ஸ்வர்ண வர்ணம் ஹேமாங்கோ வராங்கா சந்தனாங்கரி. ஸ்வர்ண வர்ணம், கோல்டன் கலர், மோல்டன் கோல்டன் கலர் சைத்தன்ய மகாபிரபு ஆசைப்பாரு. அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் இல்லையா? அதே மாதிரி பகவானுடைய வர்ணனையும் நிறைய இடத்துல இருக்கு. சுப்ரவம், ஸ்னிக்த பிராவந்த் கனசியாமம், சர்வ சௌந்தர்ய சங்கிரகம், சர்வ சௌந்தர்ய ஃபுல் அழகாக அவன்கிட்ட இருக்கும். சர்வ சௌந்தர்ய சங்கிரகம், சார் ஆயத்த சதுர்பாவம், சதுர்பாவம்னா 4 கை. ஓகே, சுஜாத ருச்சிரானனம், அவ்வளோ ஸ்வீட்டாக கிருஷ்ணன். ஓகே, இந்த மாதிரி வர்ணைகளை வந்து சிவன் பண்ணுறாரு. சிவனுக்கு வந்து தெரியும் கிருஷ்ணன் எப்படி இருக்கிறாங்க. அதனால தான் வந்து சிவனை வந்து வைஷ்ணவானாம் எதா சம்புன்னு சொல்லி குளோரிஃபை பண்ணுறோம். வைஷ்ணவர்களே முதன்மையானவர் வந்து சிவன் தான் சொல்லி குளோரிஃபை பண்ணுறோம். நிம்னகானாம் எதா கங்கா, எல்லா நதிகள்லையும் சிறந்த நதி கங்கா. நிம்னகானம் எதா கங்கா, தேவானாம் அச்சுதா எதா, தேவர்களே சிறந்தவர் அச்சுதா, முதன்மையான தேவர் அச்சுதா கிருஷ்ணன். ஓகே, நிம்னகானம் எதாகா தேவானாம் அச்சுதா, வைஷ்ணவானாம் எதா சம்பு, வைஷ்ணவர்களே திறந்த வைஷ்ணவர் வந்து சிவன். ஓகே, புராணாலாம் இதம் ததா, எல்லா புராணங்களையும் திறந்த புராணம் ஸ்ரீமத் பாகவதம், அமலம் புராணம். ஓகே, ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தி மாத்திரம் தான் டீல் பண்ணுறமே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஞானம் கர்ம யோகம் டீல் பண்ணவே மாட்டான். ஆனால் மற்ற புராணத்தில் பக்தி டீல் பண்ணி ஞான கர்ம யோகம் டீல் பண்ணுவான். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒன்லி பக்தி தான் டீல் பண்ணுவான். அதனால அமலம் புராணம் இது பேர். ஓகே, அதனால நம்ம நான் வச்சுக்கணும், வைஷ்ணவர்களே சிறந்த வந்து சிவன். சிவன் எப்படி குளோரிஃபை பண்ணாரு? ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனா பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஷனம். சிவன் பார்வதியை சொல்றார், பார்வதி ஆராதனைகளே ஒர்ஷிப்லேயே எது சிறந்த ஒர்ஷிப்னா அது விஷ்ணு ஒர்ஷிப் பண்ணுறது தான் சிறந்தது. அந்த விஷ்ணு ஒர்ஷிப்பை விட ததியானாம் சமர்ஷனம், அந்த விஷ்ணு ஒர்ஷிப்பை விட சிறந்ததுன்னா பக்தர்களை வழிபடுறதுன்றது. பக்தர்கள் யாரு? பிரபுபாதன் எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த பக்தர்களே சிறந்த பக்தர் யாரு? சிவன் தான். ஓகே, இந்த மாதிரி அவங்களோட டீலிங். அதனால தான் ராமர் அங்கே போயிருந்தப்ப ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் வைக்கிறார். ஓகே, சிவன் வந்து ராமரை பார்த்து குருகிறதும் ராமர் இதெல்லாம் வந்து அவங்க பக்தருக்கும் பகவானுக்குள்ள டீலிங். ஓகே, இது வந்து நமக்கு தெரியாது.
ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லாம் பாயிண்ட்ஸ் முடிச்சோம்ல? அவங்க இல்லையா, பிஸியாக இருக்காங்க? சரி, ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம்.